Hi friends, welcome back to my channel. இந்த வீடியோவில் வந்து நான் உங்களை எங்கே கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னா சென்னையிலேருந்து தருமபுரி. ஃபஸ்ட்டாக நம்ம வந்திருக்க இடம் வந்து கேளம்பாக்கம்லேருந்து நம்ம பஸ்ஸில் தான் போகிறோம். எங்கே போகிறோம் அப்படின்னா வந்துட்டு சைதாப்பேட் மெட்ரோ ஸ்டேஷன், அங்கேருந்து சென்ட்ரல் போகிறோம். கேளம்பாக்கம்லேருந்து சைதாப்பேட் மெட்ரோ ஸ்டேஷனுக்கு வந்துட்டு நாங்கள் பஸ் ஃபேராக வந்துட்டு ஒரு 23 rupees per head பே பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்ததாக நம்ம வந்து சைதாப்பேட்டில் பார்க்கலாம். வாங்க போகலாம். Metro is arriving on platform 2 in 5 minutes. டிக்கெட் வாங்கியாச்சு. பெர் ஹெட்டுக்கு வந்து 30 rupees. அண்ட் டிக்கெட் வாங்கினதுக்கு அப்புறமாவே வந்துட்டு உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் வாங்கிட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கே வந்து உங்களுக்கு QR கோட் சென்ட் பண்ணிடுவாங்க. ஸோ தட் அந்த QR கோடை வந்துட்டு நீங்கள் ஜஸ்ட்டு ஸ்கேன் பண்ணிங்கன்னா போதும், என்ட்ரி வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். தென் எந்த பிளாட்ஃபார்ம்ன்றதை வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ தட் அந்த அனௌன்ஸ்மெண்ட்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பிளாட்ஃபார்முக்கு போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரெயின் வந்துட்டு ஆன் டைமில் வந்துடும். ஸோ எங்களுக்கும் ஆன் டைமில் தான் வந்துருச்சு. நாங்கள் இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னா பிளாட்ஃபார்ம் நம்பர் 2 தான் வந்து நம்மளுக்கு அனௌன்ஸ் பண்ண ட்ரெயின் வரக்கூடிய இடம். ஸோ நாங்கள் அங்கே தான் வந்துட்டு வெயிட் பண்ணதுலேருந்து ஆன் டைமில் வந்துட்டு ட்ரெயின் வந்துருச்சு. அண்ட் நாங்கள் இங்கேருந்து சென்ட்ரல் தான் போக போகிறோம். சென்ட்ரல் போயிட்டு அங்கேருந்து வந்து என்ன பண்ணுறோன்றது அப்படியே நான் வீடியோவில் காமிக்கிறேன். வாங்க போகலாம். சைதாப்பேட்லேருந்து சென்ட்ரலுக்கு வந்துட்டு மெட்ரோ ரூட் என்ன அப்படின்னா நந்தனம், தேனாம்பேட், 1000 லைட்ஸ், LIC இந்த வழியாக தான் நம்ம வந்துட்டு சென்ட்ரல் வந்து நாங்கள் ரீச் ஆகிட்டு பிளாட்ஃபார்ம் 2லேருந்து பிளாட்ஃபார்ம் 1க்கு வந்து நாங்கள் எஸ்கலேட்டர் மூலயமா வந்தாச்சு. வந்து சென்ட்ரலில் வந்து நம்ம ஆல்ரெடி IRCTCயில் ஆப் மூலியமாகவே வந்துட்டு நாங்கள் டிக்கெட்ஸ் புக் பண்ணியாச்சு. ஸோ இங்கேருந்து அடுத்தது எங்கே போகணுன்றது உங்களுக்கு நான் காமிக்கிறேன். சென்னை சென்ட்ரலுக்கு ஒரு 2 o'clock நாங்கள் வந்துட்டு மதியமாக ரீச் ஆனதுக்கப்புறமா A to B போயிட்டு ஒரு புளி சாதம் ப்ளஸ் வந்துட்டு ஒரு சாம்பார் சாதம் வந்து நாங்கள் வந்துட்டு ஆர்டர் பண்ணி தென் வந்து பார்சல் வாங்கிக்கிட்டோம். பார்சல் வாங்கினதுக்கப்புறமா பிளாட்ஃபார்ம் நம்பர் 11 தான் நம்ம ட்ரெயினர் இருந்தது. ஸோ மிட் ஆஃப் த ட்ரெயினில் தான் நம்ம கம்பார்ட்மெண்ட்ன்றதுனால வந்துட்டு அது வரலும் நடந்து தான் ஆகணும். போகலாம். எவ்வளோ தூரம் போகிறது? இதான் D1 இப்போ தான் வருது. இன்னும் D2 போய் D3 D4 D5. बिरयानी 2,500 मेदे वाला
வெளியில் வெதர் பார்த்திங்கன்னா வந்துட்டு மழை வர மாதிரி ரொம்ப க்ளவுடியாக தான் இருக்குது. மழை வருமானு தெரில, அதான் பரவாயில்ல தான். சொல்லி ஒரு 5 மினிட்ஸ்லேயே வந்துட்டு மழை செம்மையாக அப்படின்றது. இது ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அப்படியே மழை வந்துட்டு லைக் ட்ரெயினில் போகும்போது எந்தெந்த பிளேசஸ்லாம் வந்து எவ்வளோ மழை பெய்யுதுன்றது நீங்கள் பார்த்தாலே தெரியும். அது ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ். சென்னையிலேருந்து 2:35க்கு ட்ரெயின் ஸ்டார்ட் ஆச்சு. 4.5 hours ஜேர்னி. இப்போ வந்து எங்கே ரீச் ஆக போகிறோம் அப்படின்னா மொரப்பூர்லேருந்து தருமபுரி போகணும் அப்படின்னா வந்துட்டு 45 minutes மேக்ஸிமம். ஸோ இது எப்படி போகணும் அப்படின்னு நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா வீடியோ தொடர்ந்து பாருங்கள். வாங்க போகலாம். மொரப்பூர் ஸ்டேஷன் ரீச் ஆகிட்டோம். ஸோ உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், சென்னை சென்ட்ரல்லேருந்து தருமபுரிக்கு வந்து டைரக்ட் ட்ரெயின் கிடையாது. மொரப்பூர் வரணும். மொரப்பூர்லேருந்து நீங்கள் வந்து கேபு இல்லை வந்துட்டு பக்கத்துலேயே தான் வந்துட்டு பஸ் ஸ்டாண்டும் இருக்குது. பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பஸ் ட்ராவல் வந்துட்டு மேக்ஸிமம் 45 minutes தருமபுரி ரீச் ஆகிடலாம். வாங்க போகலாம். மொரப்பூர்லேருந்து தருமபுரிக்கு வந்துட்டு நம்ம காரில் தான் இப்போ போய்கிட்ருக்கோம். அண்ட் ஸ்டார்டிங்லேருந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆட்டோ, அதுக்கப்புறமா பஸ்ஸு, அதுக்கப்புறமா வந்து மெட்ரோ ட்ரெயின், அதுக்கப்புறம் IRCTC ட்ரெயின். இப்போ வந்து காரில் போயிட்டுருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தென் கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு இந்த வீடியோவில் வந்துட்டு இம்ப்ரவைஸ் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ தட் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு நான் கொஞ்சம் இம்ப்ரவைஸ் பண்ணி உங்களுக்கு வந்து நான் வந்துட்டு புது வீடியோ வந்து நான் போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா ஒன்ஸ் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.